ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம். பிளாட்பார கடைகள் ஹைவேஸில் வீடு கட்டி சிறு சிறு கடைகள் வைத்திருப்பவர்கள், இது போன்ற ஏழ்மையான நிலையில் வாழ்பவர்கள், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் அரசு என்ற பெயரில் கவர்மெண்ட் என்ற ஒரு துறையை அமைத்து வைத்தார். ஆனால் இவர்கள் செய்யும் லீலைகள் பதவி பவர் வைத்து இவர்களை மிக மிக கடுமையாக தண்டிக்க செய்கிறார்கள். பிளாட்பாரம் கடை வைப்பது ஆரம்ப காலத்திலே இது போன்ற நிலையெல்லாம் வரக்கூடாது என்பது ஒரு சட்டத்தை போட்டிருந்தால் அவர்கள் இவ்வாறு அவர் வேறு ஏதாவது வேலை செய்து கொண்டு அவர் வாழ்க்கை தொடர்ந்திருப்பார்கள். அன்று அமைதியாக விட்டு விடுவது, காவல்துறை ஸ்டேஷனுக்கு பணம் வாரம் கட்டுவது, மாதம் கட்டுவது, இடையில் அதிகாரிகள் வந்தால் அவர் வசூல் செய்வது, இதையெல்லாம் வசூல் செய்து கடைசியில் முதல்வருக்கு ஒரு பங்கு, மற்ற துறைக்கு ஒரு பங்கு, இதை 3 பங்காக பிரித்து இவர்கள் செயல்படுவது, இது போன்ற நிலையெல்லாம் இவர் பதவி பவரை வைத்து செயல்பட்டு வந்ததனால் இன்று பிளாட்பார கடைகள் எல்லாம் அதிகமாக ஆனது. அவருடைய வாழ்வாதாரம் அந்த நிலையிலே செயல்பட்டது. அவர்கள் பல வகையில் லோன் வாங்கியுள்ளார்கள், கந்துக்கட்டி வாங்கியுள்ளார்கள், ஃபைனான்ஸ் வாங்கியுள்ளார்கள். அவர் குடும்ப நிலை, பிள்ளைகளை எல்லாம் அங்கு இங்கு படிக்க வைக்கிறார்கள். அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் யோசிக்காமல் பவர் வைத்து திடீரென்று அவர்களை காலி செய்வது, அவர்கள் பொருள்களை சேதனைப்படுத்துவது, இது போன்ற நிலையெல்லாம் எப்படி, யார் செய்ய வேண்டிய வேலை? ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையா? மக்களை நம்பி தான் கவர்மெண்ட் வாழ்கிறது. கவர்மெண்ட்டை நம்பி மக்கள் வாழவில்லை. இது நன்கு அறிந்த இந்த மூடர்களே இப்படி செய்வதற்கு என்ன பொருள், என்ன காரணம்? இது போன்ற நிலையெல்லாம் இனி வரக்கூடாது. எந்த நிலையிலும் அவர்களை அகற்றக்கூடாது. அப்படி அகற்றினால் அவர்களுடைய கடன் சுமை அனைத்தையும் ஏற்க வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும். அதன் பின்னே அதை அகற்ற வேண்டும். வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, எதையும் கண்டுக்காமல் உங்கள் பவரை வைத்து செயல்பட்டால் ஆண்டவன் கொடுப்பான் தண்டனை. என்று கொடுப்பார், அவர் கடைசியில் கொடுப்பார். ஆனால் இனி நாங்கள் பொறுமையாக இருந்து போவதற்கு எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவன் கொடுக்கும் முன்னே நாங்கள் கொடுக்கும் தண்டனை மிக கடுமையாக கொடுமையாக இருக்கும். இதில் நீங்கள் தப்ப முடியாது. ஆண்டவன் அன்பாக கொடுப்பான், நாங்கள் கொடுக்கும் தண்டனை உங்களுக்கு கொடுமையாக இருக்கும். எது வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.